லோடி, ஆதில் ஷா அரசுகளின் மூலவர்கள். பஹ்லுல் மோடி லோடி அரச பரம்பரையின் மூலவர். இவர் பஞ்சாபின் ஆளுநராய் இருந்தார். 1451 டில்லி மீது படையெடுத்து சுல்தான் அலாவுதீனை வென்று டெல்லி சுல்தான் ஆனார். ஜவுன்பூரையும் மேவாரையும் வென்றார். 38 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பொதுமக்களுடன் கலந்து ஜமாத்து கூட்டுத் தொழுகையை தொழுவார். உலர்ந்த ரொட்டியை சாப்பிட்டு எளிய வாழ்வு வாழ்ந்தார். போரில் கிடைக்கும் பொருள்களை போர் வீரர்களுக்கே பங்கிட்டு கொடுத்து போர் வீரர்களை உற்சாகப்படுத்தினார். அவர் அந்த போரில் கிடைத்த பொருள்களிலிருந்து ஒரு சிறு பொருளையும் எடுத்துக்கொண்டதில்லை. இவரை போல பீஜப்பூரை தலைநகராக்கி 1489 முதல் 1586 வரை ஆண்ட ஆதில் ஷா பரம்பரையின் முதல் அரசர் யூசுப் ஆதில் கான். பஹ்மனி அரசாங்க அமைச்சர் மஹமூது காவானின் அடிமையாக இருந்து படிப்படியாக உயர்ந்து தௌலதாபாத்தில் ஆளுநர் ஆனார். 1489 ஆதில் ஷா அரசை நிறுவினார். சியா கொள்கையில் அரசியலில் புகுந்து இந்தியாவில் அரசாண்ட முதல் சியா மன்னர் யூசுப் ஆதில் கான். பீடார், அகமது நகர், கோல்கொண்டா அரசர்களுடன் சேர்ந்து 1564 தலைக்கோட்டையில் போரிட்டு விஜயநகரை கைப்பற்றினார். இன்றைய ஆந்திர கர்நாடக அரசுகளை ஒன்றுபடுத்தினார். அந்த ஆந்திர அரசை என்று தெலுங்கானா ஆந்திர அரசுகளாக 2 மாநில அரசுகளாக மாறி ஆட்சி செய்கின்றன. கர்நாடக மாநிலம் பிரிந்து தனி மாநிலமாக இருக்கிறது. ஆக ஆந்திர, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு வித்திட்டவர் யூசுப் ஆதில் கான்.